ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, முந்திரி ஒரு 10லேருந்து 11 எடுத்திருக்கேன். பட்டர் வேணும், பன்னீர் வேணும், வெங்காயம் ஒரு 7 நம்பர், தக்காளி ஒரு 8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு முந்திரி, பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரோஸ்ட் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிவிடுங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சா? வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிருங்க. நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அதுக்குள்ளே பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு குடமிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் விடுங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் போடாதீங்க, இதுக்கு நல்லா இருக்காது. ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுங்க. நல்லா கலரிட்டிங்களா? இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குடமிளகா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மூடி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிவிடுங்க. பன்னீர் வேணும்னா நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணியும் ஆட் பண்ணலாம். பட் இப்படி ஆட் பண்ணாலும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸில் பன்னீர் குக் ஆகிடும். குக் ஆன உடனே கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போது சப்பாத்தியோடு இதை சர்வ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.